பாப்பா மாமா அந்த முனிசாமி 2 இட்லி வெய்யி. வெச்சிட்டேன். வா வந்துட்டேன். அந்த நடுவுல இருக்கானே அவனுக்கு இந்த டீ குடு. கொடுத்துட்டேன். வா வந்துட்டேன். என்னங்க இது சின்ன கருப்பன் சொன்னா பாப்பா எந்த வேலையும் செய்யும் போல இருக்கு. ஆமா ஆமாப்பா என் பொண்ணு சின்ன கருப்பன் நில்லுன்னா நிக்கும், உட்காருன்னா உட்காரும், எழுந்துருன்னா எழுந்திருக்கும். அவ்வளவு ஏன் ஆக எந்த வேலை சொன்னாலும் அவன் சொன்னாதான் செய்யும். பாப்பா கொடுத்த டீ தேவாமிர்தமா இருக்கு. குடிக்கிறது கடனுக்கு இதுல வர்ணிப்பு வரையா போடா. யோ நீ வாயா, ஒரு கை குறையுது. காசு இல்ல மாமா. ஏப்பா நீயாவது வாப்பா, ஒரு கை குறையுது. என்கிட்ட தான் நீ கடைஞ்சலுவிய மாமா. என்னடா வர்ற பய போற பயிலெல்லாம் மாமாங்கிறீங்க? மாமா பொண்ணை பெத்தவெல்லாம் ஒரு நாளைக்கு மாமா கிட்டே தீரணும். எனது அருமை பாப்பா தேநீர் விடுதியின் அதிபர் சின்ன கருப்பன் அவர்களே, அவரது மாமா நொல்லக்கண் அவர்களே, பாப்பா அவர்களே, இங்கே இட்லியை புட்டு தொட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். டேய். வணக்கம். டேய் உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சிறப்பு தேநீரும் என் சகாக்களுக்கு சுமாரான தேநீரும் வேண்டும். பாப்பா மாமா உன் கை நாள் நேத்து ஒரு டீ போட்டியே, அது இங்க இருக்கு. அதோ குடுறா. இந்தா இத அவனை காட்டு. தாய் குழந்தை. ஐயோ மாமா கால பிடிக்கிறாரு. யோ சாயா என்னைய திடீர்னு கால்ல விழுந்துட்டான். இவரு ஒரு பழைய மந்திரி. ஆ. தாய் குலத்தை பார்த்தா கால்ல விழுந்துருவாரு. எதுக்கு கொலுச கலட்டுறதுக்கா? கால்ல இருந்து ஆரம்பிப்பாரு ஆ. மரியாதைய. யோ எப்ப எந்திரிப்பான்? ஒரு நாள் அவங்க அவனை தூக்கிட்டு போவையா? தூக்குங்கடா. ஐயோ அவனை அந்த பக்கம் போட்டுட்டு நீங்க 2 பேரும் ஏன் கூட வாங்க, 2 வெட்டு வெட்டிக்கலாம். இவன் ஊரை மட்டும் இல்ல நாட்டையே கெடுத்துருவான். பாப்பா பாப்பா பாப்பா. ஏயா இது என்ன கோட்டா? 3 தடவை கூப்பிடுற. என்னையா அவனை? டீ கடையில டீ தான் கேட்பாங்க, பின்ன என்ன பிராண்டியா கேட்பாங்க? பாப்பா. ஆ ஆ மாமா என்ன கேட்டாரு பாத்தீங்களா? கேட்டேன் அவனுக்கு இருக்கு. தூ, இந்த கொடு. ஐயா பாவம் நீ டீ கடையில வேலை செஞ்சு கையே இப்படி வெந்து போயிருக்குதே, கால் எப்படி வெந்து போயிருக்கும். இத பாரு, நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை நான் ஜம்முன்னு வச்சுக்கிறேன். ஐயா மாமா கைய பிடிச்சு இழுக்குறான் பாருங்க மாமா. ஏய் ரப்பர் வாயா எந்திரா. என்னடா கேட்ட? என்ன கேட்டனா? வீடு காலியா இருந்தா ஒருத்த குடி இருக்க வரத்தான் வருமா? பாப்பா கழுத்து காலியா இருக்குது, நான் தாலி கட்டலாம்னு வந்திருக்கேன். ஏண்டா நான் கட்டிக்க போற பொண்ணு என்ன தைரியத்தை கப்பாடா? என்னது, நீ இந்த பாப்பாவை கட்டிக்க போறியா? ஆமாண்டா. என்னடா சிரிக்க? என்ன டாவா? ஆமாண்டா. யார பார்த்து டாங்கற? உன்னதான்டா. சரி போடா. போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். தாலியோட இருப்பா. யாரு? இவதான். பாப்போம். பாப்போம். ஆ. போடா. கத்தாதடா, காது டமார கிழிஞ்சிர போகுது. ஏய் செவுத்து அடிச்சிடாத. பாத்தீங்களா மாமா, வரவன் போறவன் எல்லாம் கைய பிடிச்சு இழுத்து தாலி கட்டுறேன்னு சொல்றான். கவலையப்படாத, உனக்காக காட்ட வித்தேன், ஆட்ட வித்தேன், மாட்ட வித்தேன். இப்ப இருக்கிற 10 வீட்டையும் வித்துட்டு வந்துடுறேன். கடையை பத்திரம் பாத்துக்க. இப்ப மங்காத்தாடி கடை இடம் வச்சிருவான். தாலியோட வர. என்ன சின்ன பாண்டி, நாச்சியார் அம்மா எப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்னங்க வட்டிக்கு மேல வட்டி அள்ளி ராணி தருப்பாருங்க. இங்க இருக்க வேண்டியவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. எங்க இருக்க வேண்டியவங்க? ஏன் பக்கத்துல தான். அது எப்படி? உனக்கு விஷயமே தெரியாத? வடிவு நாச்சியாருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஏற்பாடா இருந்தது. கல்யாணத்துக்கு முதல் நான் மாப்பிள அழைப்பு. முன்னால கின்னு ஒரு குட்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா, மொத்தத்தையும் மறந்துட்டு முன்னால ஆடிக்கிட்டு இருந்தா, அவ பின்னால நான் போயிட்டேன். பாப்பா என்ன? ஐயோ ஐயா, ஏங்க காதுக்கு மேல நடிச்சிச்சு, இன்னும் பொம்பளை ஆசை இல்லையா? காதுக்கு மேலதான் நிறைச்சிருக்கு, கபாலத்துல இன்னும் நிறைக்கலையே. இது நம்ம வீடு தானா இல்ல வீடு மாதிரி நம்ம நுழைஞ்சிட்டுமா? நம்ம வீடு இவ்வளவு சுத்தமா இருக்காதே. பண்ணையறையா என்னையும் இங்க தங்க சொல்லிருக்காரு. இப்பதான் தெரியுது என் வீடு ஏன் இவ்வளவு சுத்தமா இருக்குதுன்னு. ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள நுழைஞ்சாதான் வீடு வீடு மாதிரியே இருக்கு. ஆமா, உன்னை நான் எப்படி கூப்பிடுறது? அக்கான்னு கூப்பிடு. சரி வேண்டாம், தங்கச்சின்னு கூப்பிடு. என்னது? சரிப்பா, ஆத்தான்னு கூப்பிடு.
ஏப்பா என்ன அனாதையா பெத்து போட்டு போயிட்டேன் எங்க ஆத்தா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே இந்த கோயிலுக்கு இருக்கிற ஆத்தா தான். உன்னை வேணா நான் அத்தன் கூப்பிடுறேன். அதானே பார்த்தேன். வயசான பொம்பளையில பார்த்தா அத்தைன்னு கூப்பிடுவீங்க, அப்புறம் பொண்ணு இருக்கான்னு கேப்பீங்க, பூ வாங்கி கொடுப்பீங்க. அதான்டா இந்த விடல பயலுக்கு வேலை. யாரு? நான் விடல பையனா? விளைஞ்ச பையன். ஒரு பொண்ணை பத்து கூட 10 மாசத்துக்குள்ள ஒரு புள்ளைய பத்து காட்டணும் இல்லையா? பாரு. எல்லாத்தையும் பிள்ளையா இருக்காரு பாத்துக்குவாரு. ஏப்பா சின்ன கருப்பு, என்ன மாலைங்க வந்து நிக்கிற? மாலை மட்டுமா? பட்டு வேட்டி, பட்டு சேலை, பொட்டு தாலி. வேற பொண்ணு பாத்திருக்கியா? நான் ஏன் வேற பண்ண பார்க்கணும்? என் மாமா மக பாப்பாத்திக்கிட்டாயா? என்னது? பாப்பாத்துக்கு 2வது கல்யாணமா? என்ன பாப்பாத்திக்கு 2வது வேணுமா? என்ன சொல்றீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? ஆ? அந்த சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு, ஆ. அவனுக்கும் முளப்பொண்ணு பாப்பாத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சியா? ஆ, அடி பாவி, இதுக்கு பாப்பாத்தி ஒத்துக்கிட்டாளா? உன் மாமன் பண்ண தப்புக்கு அவ ஒத்துக்கிட்டாயா ஆகணும். என்னது? என் மாமன் தப்பு பண்ணானா? என்ன பண்ணா? ஆமண்ணே, உன் மாமனும் சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு, ஆ. 2 பேரும் வெட்டி சீட்டு ஆடிக்காங்க. ஆ. கையில இருந்த காசு பணம் கடை அத்தனை வெட்டி சீட்டுல தோத்துட்டான். பஞ்சபாண்டவர்கள் பொண்ணை வச்சு ஆடி தோத்தத போல ஆ. உன் மாமங்காரன் உன் முறை பொண்ணு பாப்பாத்திய வச்சு ஆடி தோத்துட்டான். வேலை வெட்டி இல்லாத மகாஜனங்களே, இந்த வடிகட்டின அநியாயத்தை கேளுங்க. இந்த பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நான். இவன் சொன்னாதான் இவன் முதல் இரவுக்கே வருவாளா? இது என்ன அக்கிரமம், என்ன அநியாயம்? தப்பா நினைக்காதீங்க பெரிய மாப்பிள்ள. சின்ன வயசுல இருந்தே ராஜா ராணி மாதிரி இவனுக்கு அவ அவளுக்கு இவன்னு வளர்ந்துட்டாங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. சின்ன மாப்பிள்ள சொன்னாதான் எதையுமே செய்வா. பெரிய மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த ஜென்மத்துல முதல் இரவு நடக்கும்னு எனக்கு தோணல. இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன். இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் மங்காத்தாவுல இவளை ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரத்துல இந்த சொறி நாய் தேவைதானா? மாமா சொன்னாதான் நான் எதையுமே செய்வேன். மாமா நான் எனக்கு உசுரு. உசுரோ இல்ல கொசுரோ? எடா பாவி, இப்படி பழி வாங்கிட்டியே. தட்டுல அல்வாவை வச்சுட்டு என் நாக்க நறுக்கிட்டியே. அப்படிதான்டா நடக்குவேன். எது மறுபடியும் ஆமாண்டா. சரி, ஏண்டா நீ மட்டும் என்னவா காத்துக்கிட்டு முண்டாட்டியே? நேத்து வந்து தட்டி போனது மாதிரியா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தள்ளி கட்டல, உனக்கெல்லாம் ஒரு முதல்ல கையில துப்பிட்ட. பெரிய மாப்பிள்ள பொறுமை பொறுமை. சின்ன மாப்பிள்ள பொறுமை. உணர்ச்சி வசப்படாதீங்க பெரிய மாப்பிள்ள. அறிவு இருக்கிறாயா உனக்கு? முதல் இரவு அன்னைக்கு உணர்ச்சி வசப்படாதேன்னு சொல்றியா? சின்ன மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ள, பெரிய மனசு பண்ணுங்க. முதல் இரவுக்கு அவளை போக சொல்லுங்க. ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைங்க. சரி, ஊருக்காரங்க சொல்லிட்டீங்க, பெரிய மனசோட சொல்றேன். பாப்பா இந்த பக்கம் வந்தேன். சொன்னால் கேட்டேன். நேரா அந்த ரூமுக்கு போ. போயிட்டேன். போனியா? போயிட்டேன். அந்த கதவை சாத்திக்க. சாப்பிட்டேன். எந்த நாய் வந்தாலும் உள்ள விடாத. ஏன்பா ரத்திவேலு, உன் பொண்டாட்டி ராத்திரி அன்னைக்கு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா. 2வது பொண்டாட்டி தாலி எடுத்து கொடுத்து ஐயர் கூடயே போயிட்டா. இப்போ 3வது கல்யாணம் ஆகியும் உனக்கு தாம்பத்திய வாழ்க்கை கொடுத்து வைக்கலையே சத்திவேலு. ஏன் எழுவுக்கா வந்திருக்கீங்க? மீனலோச்சினி, இன்னைக்கு நான் முதல் இரவுக்கு எங்க போவேன்? ஏ கருவாயா, என் வாழ்க்கையில அனாவசியமா பூந்து சரிபதிகளை பிரிக்க பார்த்த இல்ல. இப்ப என் செட்டப் படி இந்த 2 பாட்டில்களையும் இங்க மறைச்சு வைக்க போறேன். நொல்ல கண்ண உன்னை கூட்டிக்கிட்டு வருவான். நீ பாட்டில எடுப்ப, போலீஸ் குபீர்னு பாஞ்சு உன்னை பிடிக்கும். அதுக்கப்புறம் நீ கம்பிக்கு பின்னால தேம்பி தேம்பி அழப்போற. நான் கட்ல சுத்தி பாப்பாவோட குஜாலா இருக்க போறேன். அதாவது நீ உள்ள, நான் வெளியே. வரத்துக்குள்ள மாட்டிக்காம தப்பிச்சுக்கணும். மாப்பிள்ள, பாப்பாவும் உங்க பேச்சதான் கேக்குது. அந்த சாயக்காரன் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான். பேசாம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்களேன். மாமா, அது மட்டும் நடக்காது. என்ன ஏமாத்தி என் பாப்பாவை கல்யாணம் பண்ணானே அந்த சுத்தி வேலு இல்ல மாப்பிள்ள, சக்தி வேலு. ஏதோ ஒரு வேலு. அவன் காலமெல்லாம் கண்ணியாகி கண்ணி போயிடணும். மாப்பிள்ள, இங்க எங்க என்ன சாராய வடை அடிக்கிறது? சாராய வடையா? எங்க? இந்த பக்கம் சாராயம் காய்ச்சற இடம் தான் மாப்பிள்ள. இந்த பக்கம் நல்லா தேடுங்க. 2 பாட்டில் இருக்கா? நீ சொன்னது சரியா போச்சு. குடி. எனக்கு தெரியாம இருக்குமா?
அடிங்க. நான் அடிக்கிறதா? ஆமா. ஐயோ, ஏன்? நான் அடிக்கிறது இல்ல, நீங்களே அடிங்க. 2 பாட்டிலுமா? தேங்க்ஸ். ஆ. போங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். சரி மாமா. கூப்பிட்டீங்களா? எதுக்கும் வீட்டை கொஞ்சம் பாத்துக்குங்க. அந்த டப்பா பையன் சிலுமிசம் பண்ணிட்டு போறான். யாரு? சாயக்காரனா? ஆ. நான் விட்டுருவேனா? அதுதானே. நல்லா அடிங்க. அடிக்கிறேன். அடிங்க. டேய் சத்திவேலு, போர்ட்ல சாயக்கடை சத்திவேல் நான் எழுதி வச்சிருக்கேன். நான் சாராயக்கடை சத்திவேல் எழுதி வச்சிருக்கேன்டா. இத போலீஸ் பாத்துச்சு, நீ உள்ள நான் வெளியே. நீ எப்பவுமே உள்ளதான், எப்பவுமே உள்ளதான். ஏண்டா கருவாயா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்லையே சாராயம் விப்ப? சார், அனாவசியம் சந்தேகப்படாதீங்க. நான் குடிக்கிறேன், விக்கல. ஒத்துக்கடா. ஒத்துக்கிறேன். அடிக்காதீங்க. எங்க நான் சாராயம் விக்கிறேன் எவன் சொன்னது? ஏண்டா நீ மாந்தோப்புல சாராயம் விக்கிறேன்னு அந்த சத்தியவேலுங்கிற ஆடு சொன்னானே. பேர் என்ன? சக்திவேலு. எப்படி இருப்பான்? கண்ணாடி போட்டிருப்பான், நெத்தியில டேஞ்சர் லைட் மாதிரி பொட்டு வச்சிருப்பான். எங்க முதலாளி? முதலாளியா? ஆமாங்க, அவர் மொத்த வியாபாரி, நான் சில்லறை வியாபாரி. ஆ. 2 பாட்டில் கொடுத்து வித்துட்டு வாடாம பாரு, நான் காசு கொண்டு போய் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லங்க, ஸ்டேட்டுக்கு அவர் தான் ஹோல்சேல் வியாபாரிங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க, அவன் சாதாரண ஒத்துக்கிற மாட்டான். என்ன அடிச்ச மாதிரி நங்கு குத்துங்க, அப்பதான் அவன் ஒத்துக்குருமா. நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். டேய், நீ ஒண்ணு எங்களுக்கு வழிகாட்ட வேண்டாம், எங்களுக்கு இடம் தெரியும். முதல்ல ஒண்ணு உள்ள போயிட்டு அப்புறமா அவனை கவனிக்கிறோம். வா. ஐயோ, அடிக்க வரையா. என்ன மகனே ரொம்ப சோகமா இருக்க? படி முடிஞ்சு போச்சுங்கோ. ஓ, கண்ணாடி போட்டனா? அதான் தெரியல, இப்ப தெரியுது. ஏன் கவலையா இருக்க? நமக்கு துபாயில 10 பெட்ரோல் கிணறு, 10 கிருஷ்ணாயில் கிணறு, 10 தேங்காய் எண்ணெய் கிணறு இருக்குடா. இந்தியாவுல நமக்கு 2000 ஏக்கர் நிலம் இருக்கு. அப்புறம் ஏன் கவலைப்படுற? ஏன்பா, சொத்து இருந்தா மட்டும் சந்தோஷம் வந்துருமா? ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? காலையில 100 இடியாப்பம், தொட்டுக்க ஒட்டக்கே கறி, மத்தியானம் ஆமே கறி பிரியாணி 4 பிளேட். யோ, உனக்கு வேண்டியதே சொல்லிட்டு இருக்க, எனக்கு வேண்டியதே சொல்லியா? நல்ல கெட்டப்ல ஒரு செட்டப் வேணுங்கறியா? அதேதான். ஏன் இப்போ என்ன என் நிலைமை இப்படி ஆகி போச்சு? கடன் வாங்கியும் பட்டினி, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா? ஓ, நீ அதை சொல்றியா? செண்பகம் உனக்கு தான் பஞ்சாயத்துல அவ நிரூபிச்சுட்டாளே, அப்புறம் என்ன? சக்கரம் சொன்னா எனக்கு போகுது. எனக்கு என்னமோ அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் செம்பகம் எனக்கு கிடைக்க போறதே இல்ல. அம்மாவையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிப்போம். நோ 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 நோ. அம்மா உனக்கு, மகனுக்கு. மகனே, நீ ஒண்ணும் கவலைப்படாத. எல்லாரும் தயிர்ல வெண்ணெய் எடுப்பாங்க, நான் தண்ணீர்ல வெண்ணெய் எடுப்பேன். வெண்ணெய் தான் ஞாபகம் வருது. என்ன தயிர் வேணுமா? நான் எப்படி தெரியுமா பணக்காரனானே? துபாயில ஒரு சாதாரண வீட்டுல குடியிருந்தேன். என் வீட்டுக்கு பக்கத்துல ஷேக் ஒருத்தன் பெரிய பெட்ரோல் கிணறு வச்சிருந்தான். நான் என் வீட்டு போரிங் பைப்லயே அடிச்சு அந்த பெட்ரோலை பூரா என் வாட்டர் டேங்க்ல ஏத்திட்டேன். நான் என்னைக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன், ஷேக்கு திண்ணைக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். ஷேக் ஆயிட்டான். இந்த நாச்சியார் ஏமாத்திரம் சுண்டக்க. உங்க வீரத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர என் சோகத்தை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்கவே மாட்டேங்கிறீங்களே. நான் என்ன செய்யணுங்கிற? நான் செம்பகத்தை பார்க்கணும். பாக்குற, பேசுற, டூ இட் பாடுற. இங்கு சாராயம் காய்ச்சி விற்கப்படும். யோ, நானும் பல வியாபாரிகளை பார்த்திருக்கேன். இவன் தில்லான ஆளுதாயா, போர்டு போட்ல வியாபாரம் பண்றான். இங்க பாரு. பாத்தியா? என்ன சக்திவேலு சார்? அடடே, நீங்களா? வாங்க வாங்க. சாப்பிடுறீங்களா? பாண்டிச்சேரியில இருந்து வந்த சுத்தமான தண்ணி. அதை விடியா. ஆமா, அந்த கேஸ்ல அவன் கிடைச்சானா? அந்த கருவாயிருக்கான 2 பாட்டிலோட கைப்புடியா புடிச்சு உள்ள தள்ளிட்டோம். அவனை லேசில விட்டுறாதீங்க. அவனை குனிய வச்சு மாங்குன்னு சமுத்தியா கொடுத்து தடால புடிச்சு உள்ள தள்ளிடுங்க. அதை விட பெரிய புள்ளி ஒருத்த மாட்டி இருக்கான். அப்ப அவனுக்கு சிபிஐ அனுப்பி விடுங்க. என்ன சக்தி வேலு, வீட்டுக்கு முன்னாடி போர்டு போட்டே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பத்துல போர்டெல்லாம் கிடையாதுங்க. ஆனா சரக்கு வாங்க வரவங்க அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு ஒரு போர்டை எழுதி தொங்க விட்டுட்டேன். ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? அமோகமா நடக்குதுங்க. அதாவது இந்த பக்கம் பெங்களூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும், அந்த பக்கம் கேரளாவில இருந்து கொள்ளைகால் வரைக்கும் நம்ம சரக்கு தான் மார்க்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. சரக்கு எப்படி? என்ன அப்படி கட்டிட்டீங்க? ஒரு தடவை ஏத்திட்டோன்னு வச்சுங்க, இறங்கவே இறங்காது. யோ, சொல்லிக்கிட்டாங்க. அதுல பாருங்க, சில்லறை வியாபாரிகளுக்கு பாட்டில்ல சப்ளை பண்றேன், மொத்த வியாபாரிகளுக்கு லோடா லாரியில ஏத்தி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க, இந்த வட்டாரத்திலேயே சாயக்கார சக்தி வேலு அப்படின்னு நமக்கு ஒரு டைட்டிலே கொடுத்திருக்கிறாங்க. இங்கதான் நீ தப்பு பண்ற. சாராய கடை சக்தி வேலு
இங்கதான் நீங்களும் தப்பு பண்றீங்க. என்ன சாயக்கார சக்திவேலு. மறுபடியும் நீ தப்பு பண்ற. சாராயக்கடை சக்திவேலு. சாயக்கார சக்திவேலு. யோ போட படியா. நான் போட்ட போர்டு. சார் சார், எவனோ ஒருத்தன் மேல உள்ள விரோதத்தினால போர்டு எப்படி மாத்தி எழுதி இருக்கிறான் சார். மிஸ்டேக் போர்டுல தான் சார். மிஸ்டேக் போர்டுல இல்ல, உங்ககிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு. இல்ல யோ இல்ல இவனை சார். முட்டிக்கு முட்டி தட்டினா தான் ஒத்துக்குவான். ஒத்துக்க. அது இல்ல சார். ஒத்துக்க. இல்ல சார். ஒத்துக்க. ஒத்துக்க. யோ அவன் சொன்ன மாதிரி இவனை டபுள் அடி அடிச்சா தான் ஒத்துக்குவான். யார் அது? ஒத்துக்க. யார் அவன்? யாரா? அந்த கருவாயா இருக்கானே, ஆத்தங்கரையில 2 பாட்டில் வச்சுட்டு விக்கிற சில்லறை வியாபாரியா. நீ மொத்த வியாபாரின்னு அவன் சொன்னா. கரு நாயே, எனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி உன்னை போலீஸ்ல மாட்ட விட பார்த்தேன். என்ன சாரா வியாபாரின்னு போய் சொல்லி சந்தியில நிக்க வச்சிட்டியாடா. ஐயோ, அவன் கருவாயன் இல்லீங்க, புழுகுவாயங்க. என் மேல உள்ள விரோதத்தினால என்ன இப்படி கோத்து விட்டுட்டாங்க. கோர்க்கல, அவன் நல்லவன். யோ போடியா. ஒத்துக்க. சரி ஒத்துக்கிறேன். இந்த பானைய தலையில வச்சுக்கிட்டு ஊர்வலமாவா? அண்ணா இத தலையில வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. யோ அட பாவி, உன்னால நான் கிட்ட என்னால நீ கிட்டங்கிற கதை ஆகி போச்சே. ஏண்டா குடினா என்னன்னு தெரியாத தேசிய பரம்பரை மொத்த வியாபாரி எனக்கு பட்டம் வாங்கி கொடுத்துட்டியடா. நான் பால் புட்டியே பார்த்தது இல்ல, என்னை சாராய புட்டியை தூக்க வச்சுட்டேன் நீ. மாப்பிள மாப்பிள என்ன சார் டப்பாங்க எப்படி மாட்டினா? எல்லாரையும் வச்சு மங்காத்தா விளையாடிக்கிட்டாரு. உள்ளே வெளியேனாரு. இனிமே உள்ளதானு தள்ளிட்டு வந்தேன். அப்ப குடும்பமே கூண்டுக்குள்ளையா? ஐயோ மாமா. ராண்டி இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இவன் ஆளு இவரால ஆனதுதான். இவர் காய்ச்சறவரும் இல்ல, இவன் விக்கிறவனும் இல்ல. இவங்கெல்லாம் நான் ஜாமீன் தரேன். நீங்க போங்க சார். நீங்க சொல்றதுக்காக போறோம். சேசன் வந்து கையெழுத்து போட்டுருங்க. வாங்கயா. ஏய் ஆள் மாறி செஞ்சு அசிங்கப்படுத்துறதா? முதல்ல 2 பேரும் சேர்த்து வை. நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கேனா? உன் பேச்சை எப்ப மீறி இருக்கேன்? வாங்க 2 பேரும் கை கொடுங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருக்க. நான் போறேன். நல்லா இருங்கன்ட்டு போனா இப்படி அப்புறம் ராப்பொழுது நான் வெளியில எல்லாம் படுக்கணும். அப்படியா? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அதை சொல்லுங்க. நீங்க சொல்றபடி எல்லாம் செய்வா. சீக்கிரம். அப்படியா? ஐயோ மச்சான். வாங்க மச்சான். ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண கூடாது. என்னடா அது மந்திரம்? நான் சொல்றேன். மாப்பிள, எனக்கும் அந்த மந்திரத்தை சொல்லப்படாதா? சொல்றேன். கதை கொடு. உனக்கு 2வது அத்தைய பியூட்டிஃபுல் வில்லேஜ் டி. சூப்பரா இருக்கு. ரசிச்சது போதுண்டி. வரவேற்பு பலமா இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே காணோம். ஏய் காண்ட சரக்கு மார்வி 1000 இருக்குன்னு எல்லாம் டூப் தானா? எல்லாம் ரீல் டி. ஆனா ஏன் அனுப்பலன்னு புரியல. செண்பகம் எப்பமா வந்த? இப்பதான் வந்த வாத்தியாரியா. மம்மி கார் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஏன் அனுப்பலன்னு தெரியல. அட நீ ஒண்ணுமா, அம்மா ஊர் மதிக்கதாமா கார் வச்சிருக்கு. பெட்ரோல் செலவாகும்னு வக்கீல போத்தி வீட்டுக்கு பின்னாலதான் நிறுத்தி வச்சிருக்கு. சின்ன பாண்டி உன்னை கூப்பிடுன்னு மாட்டு வண்டி கட்டிட்டு வந்தானே, அதோ பா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கானா? இதோ வரேன். பையன் யாரு? பையனா இவன்? பையன் இல்ல, கல்யாணம் பண்ற வயசு. பொண்ணு பார்த்தாச்சா? அதுக்குதான் போயிட்டு இருக்கேன். பொண்ணு பாக்கிறதுக்கு. பாத்துக்கடா. ஓ உன் சொல்ல நிறுத்துடி. இது வில்லேஜ். வாடி போலாம். ஹாய் வாடினா அப் டார்லிங். டேய் சின்ன பாண்டி எந்திரடா. ஏமா இந்த கோலத்துல வந்து நிக்கிறியே, சின்ன பையன் நான் பயந்துட மாட்டேன். ஸ்டூபிட். ஆமா, பிறக்கிறது தமிழனுக்கு, பேசுறதெல்லாம் இங்கிலீஷ். ஏமா ஒரு ஆம்பளை கூட பார்க்காம டே போட்டு கூப்பிடுறிய? இதே வேற யாரா கூப்பிட்டு இருந்தாங்க? போடா வேலைக்கார நாயே. பொடியும் உங்க முதலாளி நாயே. யூவாது பூவாது. முதல்ல மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பழகி. பதிலுக்கு நானும் கையை வச்சிருவேன். சின்ன பாண்டி, அது பண்ணையார் பொண்ணுப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க. பண்ணையார் பொண்ணு இருந்தா முன்னாடி 2 கொம்பா முளைச்சிருக்கு. எல்லாருக்கும் இருக்க மாதிரி தானே இருக்குது. அது பண்ணையாருக்கு தெரிஞ்சா ஒன்ன தானே கோச்சுக்குவாரு. சின்ன பொண்ணு தானே, மன்னிச்சுக்க. தூக்குடா போட்டிய. கண்ட்ரி ப்ரூட். இரு இந்த மம்மி கிட்ட சொல்லி நீ என்ன பண்ற பாரு. சின்ன பாண்டி ஒரு பாட்டு ஒண்ணு பாடு, கேட்டுட்டு வருவோம். இந்த வெயிலுக்கு எண்ணெய் குடிச்ச மாதிரி இருக்கும்ல. ஆமா பெரிய ஜெயசுதாஸ் பாடி கீழ்ச்சிட போறாரு. ஜெயசுதாசா சின்ன பதாதானே பாட்டை கேட்ட பிறகு சொல்லுங்கம்மா. ஏன் பாண்டி அந்த பாம்புட்டு இருந்து செம்பத்தை ஏன் காப்பாத்தின? அந்த பணத்தை முறை பிடிச்சவன் சாப்பிட்டு விட வேண்டியதானே?
போனா போது பொம்பளை ஆச்சுன்னு பாம்பை பிடிச்சேன். பொம்பளை பிள்ளைய பார்த்தா பாம்பு பிடிப்பீங்க, நட்டுவாக்களையும் பிடிப்பீங்க. அது இல்லப்பா, எனக்கு பாம்பு கடிச்சிச்சேன்னு செம்பகம் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்துச்சுப்பா. இப்ப பிரசாதம் கொடுப்பாளுங்க, அப்புறம் அல்வாவும் கொடுப்பாளுங்க. அது இல்லப்பா, வேற என்னமோ சொன்னால ஐ லைக் யூன்னா அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்? லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே சொன்னாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? எள்ளி எள்ளி தந்தாலே. அப்படி அர்த்தம்? ஆமா, அப்படின்னா காதல்னு அர்த்தம். கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தைப்பா. நான் மாட்டு வண்டியில போய் எல்கேஜி பட்டமனம் சொல்றேன், நான் சொல்றேன் ஐ லைக் யூண்டா, காதல்னு அர்த்தம். Do you love me too? Do you love me too? ஊர்ல என்ன முக்கியமான பஞ்சாயத்து நடக்குதா? Do you love me? சம்பளா வா, நீ பாட்டு யாரோ துணி போட்டு ஆட்டம் போட்டுருக்க. ஊர்ல எல்லாம் வயக்காட்டு வேலைக்கு போக மாதிரி வந்து சொல்லி விட்டுருக்கான். யோ வாய முடியாது, நுழைய போகுது. பட்டி காட்டானுங்களாச்சே, அதான் அதிசயமா பாக்குறானுங்க. பட்டி காட்டான மட்டமா பேசாத. பொத்தி வைக்க வேண்டிய உடம்ப 4 பேர் சுத்தி நின்று பாக்குற மாதிரி காட்டினா அப்படிதான் பாப்பானுங்க. செம்பகம், பொண்ணுங்களுடைய பிறந்த மேனிய கட்டிக்கிட்டவன் தான் பாக்கணும். என்ன சின்ன பாண்டி, கட்டிக்க போற மாதிரி ரொம்ப சலிச்சுக்கிற? ஏன் சின்ன பாட்டி மட்டும் ஆம்பளை இல்லையா? அவன் கட்டிக்கிட்ட என்னவா? சின்னப்பாண்டி, நாங்களும் ஆம்பளைங்க தான். எங்கிட்ட கயத்தை பிடிச்சி இழுத்து ஜெயிக்க சொல்லு பாக்கலாம். சொல்ற பாக்கலாம். ஐயா, கிராமத்து ஜனதொகையில பாதி குறைஞ்சு போச்சாப்பா. அன்னாருடைய பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி. முருகா, இங்க யாரும் பேபி இல்லையே. நான் சூரி இல்ல. சூரியாவது சொரியாவது அதெல்லாம் அவனோட முடிஞ்சு போன கதை. இனிமே உனக்கு புது வாழ்க்கை, புது வசந்தம், புது பெயர். ஐயோ, இவ்வளவு பெரிய மனுஷன் வந்திருக்கீங்க, உட்கார வைக்க ஒரு சேர் கூட இல்லைங்களே. உட்காருது என்ன? எப்படி என் செட்டப்? என்னங்க இந்த ஏழைக்கு? ஏழைங்கிற வார்த்தையை எதிரில் சொல்லக்கூடாது. வந்த புருஷன் சரியில்லைன்னா வெந்த சோத்துக்கே கஷ்டப்படணும். இத பாரு, இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். மாவாட்ட கூட வேண்டாம். டே கோணப்பையா, அந்த கிரைண்டரை கொண்டாங்கடா. மெதுவா பைய. இதுதான் கிரைண்டர். இந்த பழம் பிடிக்குமா? நல்லா இருக்கும். நல்ல மஞ்ச மஞ்சேன்னு கொத கொதன்னு இல்ல. இதுக்கு ஏன் ஆரஞ்சுன்னு பேர் வச்சான் தெரியுமா? ஏன் 6 5 11 11 சொலையில இருக்கிறதுனாலதான் இதுக்கு ஆரஞ்சுன்னு பேரு. அப்ப 12 இருந்தா 6 6ன்னு வச்சிருப்பாங்க. ஆனா அது ரொம்ப ரேர். ஓஹோ, சாப்பிடு. வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாங்க. கட்டின பொண்டாட்டி உடம்பு சரியில்லைன்னா கஷாயம் வச்சு குடிக்க சொல்றான். அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆரஞ்சு சொல்லையா? வெக்கடா வேட்டு. வணக்கங்க. பூஞ்சோலை கிராமத்து பொதுமக்களே, உங்களுக்கெல்லாம் என் அன்பு கலந்த வணக்கம். இப்ப நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியுமா? துபாயில இருந்து. என் பேரு துபாய் துக்காராம். இது என் மருமக ஜோதியின் பேரு. மேல சொல்லுமா? நாங்க ஏன் வந்திருக்கோம் தெரியுமா? சொன்னா தானங்க தெரியும்.
எரியா ஊர்ல ரோசா பூ நிறைய கிடைக்கிறதால சென்ட் ஃபேக்டரி கட்ட போறோம். ஊரே மணக்க போகுது. என்னண்ணே என்னய்யா இந்த துண்டோட நிக்கிற? இருக்கிறதே ஒரு துண்டு தாங்க, மாத்திக்க வேற துண்டு இல்லைங்க. அப்படியா? நான் வேற ஒரு பேண்ட் தரேன், போட்டுக்கிறியா? கட்டிக்கிறேன். கட்டிக்கிறியா? ஆமாங்க, ஏற்கனவே 3 கொண்டாடி கட்டி. 3 பொண்டாட்டியா? ஆள பாரு. பேண்ட் தரேன்யா. நம்ம அவனுக்கு அளவுடு சீக்கிரம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தலைவர் தலைவர் எங்கள் தலைவர் இப்படி சொல்லித்தாண்டா ரொம்ப பேரை கெடுத்து விட்டீங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன போய் தலைவராக்கிட்டீங்க? இருக்கிற தலைவருக்கே நாட்டுல வேலை இல்ல, இதுல புதுசா ஒரு தலைவர் வந்து கிழிக்க போறாராக்கும். ஒழுங்கா இருக்க தலைவர்களுக்கே ஓட்ட போடுங்க. அம்மா சீக்கிரம் கொடுமா, சீக்கிரம் கொடு. ஆளுக்கு ஒரு சேலையை வாங்கிட்டு மருமகளை தலைவி ஆக்கிறாதீங்க, அப்புறம் அமலாக்க பிரிவுல கொண்டு போய் நிறுத்திடுவீங்க. மாப்பிள, ஜமீன் பரம்பரையில பிறந்த நீங்க சாதாரண பண்ண குடும்பத்து பொண்ணை ஏத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெரிய மனசு மாப்பிள. அட நீ ஒண்ணு வடிவு, இந்த காலத்துல மகாராஜாக்களே மானியம் வாங்கிட்டு அப்பப்ப டீ காபிக்கு அலையிறானுங்க. இது சாதாரண ஜமீன், ஆனாலும் தம்பிக்கு மனசு பெருசு. காலேஜ்ல படிக்கும் போது எனக்கு சண்முகத்தை பிடிச்சதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். அந்த காலத்துல எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதலிப்போம். இப்ப என்னடான்னா காதலிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. அட அவங்கள சொல்லி குத்தம் இல்லம்மா, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இவ்வளவு புஸ்தகங்களை தூக்கிட்டு போறாங்களா, நம்ம ஏமாந்தா திரும்பி வரும்போது அதே வெயிட்டுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொண்டாந்துடுறாங்க. பாப்பா இந்த டீயை கொடு. ஏய் தண்ணி வைடா. ஏய் சுமால் கருப்பா, 2 டீ போடு. ஏய் மாடசாமி, இங்கிலீஷ் பேசுற? எஸ் இப்ப என்ன பேர் வச்சிருக்க? மிஸ்டர் மாடு. ஏன் மாடு உட்காரு, டீ தரேன். ஐயா மாமா, இது என்ன வேஷம்? வேஷம் இல்ல, நம்ம நாட்டை கெடுக்க வந்த மோசம். துபாயில இருந்து ஒருத்த வந்தான், இவங்களுக்கு கண்ணாடி பேண்ட் சட்டை இதெல்லாம் கொடுத்து நம்ம ஊரையே கெடுத்து விட்டான். வெளிநாட்டு நாகரிகம் இங்க வந்துருச்சு, நம்ம நாட்டு கலாச்சாரம் வெளியே போச்சு. ஐயோ 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 ஐயோ, ஏன் கண்ணே பற்று போல இருக்கு. என்ன அறிவு, என்ன அறிவு? அறிவு என்கிட்ட இருக்கு, அழகு உங்ககிட்ட இருக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர விடாம அந்த சாயக்கார சாயத்தை ஊத்திட்டாங்க. தமிழ் பண்பாடு. கொஞ்ச நேரத்துக்கு வெளிநாட்டு பண்பாடா இருப்போமா? சாம்பரா ஊத்து, சீக்கிரம் ஊத்து. வேணாம் அப்படியே ஊத்து. நானே ஊத்துவேன். தண்ணி வச்சியா? வச்சுட்டேன். மாமா, வர வர நீ சரியா சோறே சாப்பிட மாட்டேங்கிற, உடம்புல எலும்பே தெரிய மாட்டேங்குது, இழைச்சு போயிட்ட. நான் ஊட்டி விடட்டுமா? வேணாங்கண்ணே. இவன் இழைச்சு போயிட்டானா? அங்க பாரு, கோயில் குளம் மாதிரி சோத்த வெட்டி அதுல சாம்பார ருப்பி ஜலக்கிரீட பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யோ சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பொண்டாட்டி. எது? சரி ஓ பொண்டாட்டி வச்சுக்க, ஏன் சொல்லி தொலையண்டா. சாம்பார் நல்லா வச்சிருக்கான். அட பாவி, எங்க நீ ஊரை விட்டு ஓடிட்டா என் முதலிரவு நடக்காதோன்னு பயந்து உன்னை தாஜா பண்ணி சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற. நீ திங்கிறது இல்லாம உன் கடையில வேலை செய்யற அந்த குட்டியானையும் கூட்டிட்டு வந்துட்ட. அவ என்னமா துண்டுறா. நான் சாயங்காட்சி வித்த காசெல்லாம் இப்படி சாம்பாரும் ரசமா கரைஞ்சுகிட்டே இருக்குது. பாப்பா போய் வெத்தலை கெடுத்து வா. சீக்கிரம் சீக்கிரமா. இவன் மிரட்டுறான். ஐயா தாம்பூலம் தரிக்கிறீங்களா? பாப்பா அந்த பாய போடு. எது? நான் மட்டும் தனியா போய் படுக்க போறியா? அப்பாடா. சின்ன பாண்டி சொன்னா கேளுப்பா. பண்ணையார் குடும்பம் தான் விரோதி, நாங்களுமா விரோதி. நீ ஊரை விட்டு போக கூடாது. ஆமா. ஏப்பா சின்ன பாண்டி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன ஊரை விட்டு போகுதாமே? அதை தாண்டா மாமா நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? அண்ணே, எங்களை விட்டு நீங்க மட்டும் ஊருக்கு போறீங்களா? நாங்களும் உங்க கூட வந்துடுறேன்னு. எங்களை விட்டு போகாதீங்கண்ணே. போங்கடா. நான் ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணையாரமா என்ன மாப்பிள்ளை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் பட்டணத்துக்கு போய் ஜெயிச்சு பணக்காரனா தான் இந்த ஊருக்குள்ள வருவேன். பணக்காரன் மட்டும் எனக்கு அப்புறம் தான். பிறக்கும் போதே எல்லாரும் விருங்கையோட தானே பிறக்காங்க. ஆமாப்பா, வசதி இல்லாதவன் மரத்தடியில உட்கார்ந்து மங்காத்தாடுறான், வசதி உள்ளவன் கிளப்ல உட்கார்ந்து 3 சீட் ஆடுறான், ஓப்பன் ஜோக்கர் எடுத்து ஆடினவன் எல்லாம் வீட்டை வித்திருக்கான். வாழ்க்கைங்கிறதே ஒரு சூதாட்டம் மாதிரி. மங்காத்தாடி மகளை தோத்துவிட்டு இங்க தத்துவ மாட பேசுற? போடா போடா. ஏப்பா நான் ஒரு தத்துவம் சொல்றேன். வாழ தெரிஞ்சவனுக்கு உலகமே காலடியிலப்பா. இங்க இருந்து சாதனை பண்ண அப்படிங்கிற 2ல 1 இந்த ஊர்ல இருந்தே பாத்துறேன். இப்ப
இப்பதான் உங்க திறமையெல்லாம் காட்டுவீங்களே. பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நண்பர்களே, உடன் பிறப்புகளே, ரத்தத்தின் ரத்தங்களே, அண்ணே இது கட்சி வெட்டிக்கல. சும்மா ஐயா, எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லி வைப்போம். ஏதாவது ஒரு கட்சியில இருந்து வாரிசு கிடைக்காமல போயிடும். நண்பர்களே, இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, என்னுடைய சொத்துக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க வந்திருக்கேன். எப்படி வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுனா, அந்த காலத்துல யானை தும்பிக்கையில மாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுப்பாங்க. அது மன்னர் காலம். நான் மன்னன் இல்ல, நாடோடி மன்னன். அதனால குரங்கு கையில பூமாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுக்க போறேன். ஏன் நான் குரங்கு கையில பூமாலையை கொடுத்தேன்னா, குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனிதா. நானு உங்க அம்மா கிட்ட கேளு, இல்லையா நீ பிறந்த ஆஸ்பத்திரியில கேளு. ஏயா அங்கெல்லாம் கேட்கறத விட்டுட்டு இங்க வந்து ஏயா பின்னால குத்துது கொடையுதுன்னு உயிரை வாங்குறீங்க? இங்க என்ன கல்யாணமா நடக்குது? ஏயா கட்டி மேல வாசிக்க சொன்ன? வாய் சும்மா இருந்ததா அதனால வாசி சொன்னேன். சும்மா இருந்தா வாசிக்கிறதா? இவர் வாய் கூட சும்மா தான் இருக்கு, மடிச்சு வச்சுக்கிட்டு சும்மா இல்ல. இனிமே கட்டி மேல வாசிக்காதீங்கயா. புசுக்கு ஏயா, என்ன வாரிசை தேர்ந்தெடுக்கிறதா இல்ல இன்னைக்கு வாரிசை முடிச்சிடுறதா? எவ்வளவு மேல வாசிக்கிறீங்களா? சும்மா இருங்கய்யா. ஆகவே நண்பர்களே, என் குரங்கு யார் கழுத்துல மாலை போடுதோ அவன் தான் என் சொத்துக்கு ஏகபோக வாரிசு. யார் கழுத்துல மாலை போடுதுன்னு பார்க்கலாம். ஏன் கழுத்துல போட சொல்லுங்க. இறையா, மாலைனா அளவிய முடியாது போல இருக்க. குரங்கு உங்க கையில தான் மாலையை கொடுத்துருக்கு, கழுத்துல போட்டுக்க. கிடைச்சிட்டான் வாரிசுதான், கிடைச்சிட்டான். கிடைச்சிட்டான் வாரிசுதான், கிடைச்சிட்டான். சொத்துக்கெல்லாம் வாரிசு கிடைச்சிட்டான். தம்பி, ஜோதி டான்ஸ் எப்படி? மீன் குஞ்சுக்கு நீந்த கத்துக்கணுமா என்ன? இவங்க அம்மா இருக்காள, அதான் என் தங்கச்சி. அவ ஆடுனா போதும், துபாயே ஆடும். ஒரு தடவை துபாயில இருக்க எண்ணெய் கிணறே வத்தி போச்சுன்னா பாரு, நல்லா நெருங்கி பழகுமா. அதான் நெருங்கி பழகுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன எனக்கு தெரியாம பார்வை? ஏதோ அப்பனாச்சுனா மரியாதை. அது சரி, அதெல்லாம் துபாயில இல்ல. அம்மா சாம்பார ஊத்து. நீ கல்யாணம் பண்ணவ தள்ளி போன்னு சொல்லிட்டா, அதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. ஆம்பளைங்க நினைச்சா 1000 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்னே போதும் நிரந்தரம் சொல்றது. அம்மா அவன் அப்படித்தான் சொல்லுவான், முயற்சி பண்ணுமா. என்னம்மா என்ன போட்டு பிராந்திக்கிட்டு கிடைக்க? சாரி அங்கிள். என்ன போ பாருப்பா, இந்த ஜோதி இல்ல எந்த ரதி வந்தாலும் என் மனசு செண்பகத்துக்கு தான். என்ன அங்கிள் அவர் இப்படி கோச்சுக்கிட்டு போறாரு? ஆமா, இடம் தெரியாம ஏன் கால போட்டு சொன்னீங்கன்னா இவன் கிடக்குறான். ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே தாடியை ஷேப் பண்ணிட்டு குடுத்தல் நடத்திருக்காருன்னா, இந்த மீசை எம்மாத்திரம் ஒரு 7 o'clock பிளேடு போடும், அப்படியே ஷேப் பண்ணிடுவேன். நீ போய் வேலையை பாரு. இப்படியோ நல்ல முறையில அம்மன் அருளால கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இந்த பரமா ஒரு குழந்தைக்கு மேல பெத்துக்காதீங்க. அப்பதான் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா வீக் ஆயிடுவீங்க மகனே. இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி நான் தப்பா போடுறாதீங்க. நான் மனக்கட்டுப்பாடா இருக்கும்போது குடும்ப கட்டுப்பாடு இருக்கு. அது சரி. மருமகளே, எனக்கு இருக்க எல்லா சொத்துக்கும் இவர் ஒருத்தர் தாமா வாரிசு. இன்னொரு வாரிசு நீங்க பெத்து கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாதா? சும்மாவா இருப்பாங்க? இப்பதான் சொல்லிருக்கீங்க, கூடிய சீக்கிரத்துல எங்க வேகத்தை பாருங்க. அவசரப்பட்டு 6 மாசத்துல குழந்தைய பெத்துக்காதீங்க, அப்புறம் மூக்கு முடியல எல்லாம் போயிட போகுது. இங்கேயும் கட்டுப்பாடு தானா? இதுக்கு எங்க முதலாளி எவ்வளவு தேவை? ஃப்ரீயா விட்டுருவாங்களா? இதோட ரொம்ப மோசம். இதுக்கு காரணம் இருக்கு. என்ன பொருளாத காரணம்? ஆமா மாப்பிள, சம்மந்தி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு ஊருக்குள்ள காப்பு கட்டி கொடி ஏத்துறாங்க. கோயிலையும் கொடி ஏத்துறாங்களா? ஒரு இடம் விட மாட்டாங்களே. 3ஆம் திருவிழா முடியட்டும், எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டு சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுன்னா கோஆபரேட்டிவ் ஸ்டோரா? எல்லாரும் சேர்ந்து முதலிரவு உங்களுக்கு தான், அதுக்கப்புறமா எங்களுக்கு தான்.